அண்மை செய்தி. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக கேரளா வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கண்ணூர் விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் ஆளுநரும் வரவேற்றிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம். இங்கிருந்து பிரதமர் எங்கு செல்ல இருக்கிறார், அவரோடு யாரெல்லாம் செல்ல இருக்கிறார்கள், மேலும் விவரங்கள் என்ன? பிரதமர் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா தனி விமானத்துல கண்ணூர் விமான நிலையத்துல இறங்கினாரு. அங்க பாத்தீங்கன்னா அவருக்கு மாநில முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் கேரளாவினுடைய கவர்னர் ஆரிஃப் கான் மற்றும் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி இவங்க எல்லாமே இவரை வரவேற்றாரு. இவங்களோட 22 பேர் பிரதமரை வரவேற்றாங்க. அதன் பின்னர் பிரதமர் பினராயி விஜயனை சந்தித்து அவருடைய கைப்பிடித்து குலுக்கி அவரிடம் சில விஷயங்கள் கேட்டறிந்தார். விபத்து பற்றி விஷயங்கள் கேட்டறிந்தார். பின்னர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் 3 ராணுவ ஹெலிகாப்டர் தயார் நிலையில் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா MI-17 என்ற ஹெலிகாப்டர்ல பிரதமர் தற்பொழுது கிளம்பியிருக்காரு. அவர் கூட பாத்தீங்கன்னா மாநில முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் கவர்னர் மற்றும் சுரேஷ் கோபி ஆகியோர் இந்த விமான இந்த ஹெலிகாப்டர்ல செல்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா உடனே பாத்தீங்கன்னா அந்த முண்டக்கை, சூழல்மலை மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் எல்லாமே ஹெலிகாப்டர் மூலமா முதல்ல பார்வையிடுறாங்க. பார்வையிட்ட பின்பு கல்பேட்டாவில் இருக்க அந்த ஹெலிபேட்ல இறங்கி அங்க இருந்து பாத்தீங்கன்னா கார் மூலமா சூரல் மலையில இருக்கிற பெய்லி பாலத்தை பார்வையிடுறாரு. அங்கேயும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மீட்பு படையினரை சந்திச்சுட்டு அதன் பின் பாத்தீங்கன்னா மேப்பாடியில் இருக்கிற சென்ட் ஜோசப் பள்ளியில இருக்கிற முகாமுக்கு செல்றாரு. முகாம்ல தங்கி இருக்கிறவங்களையும் சந்திச்சு அவங்களுடைய நிலவரங்கள் எல்லாத்தையும் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம தாய் தந்தையரை இழந்த ஒரு சிறுமியை சந்திச்சு அவங்ககிட்டையும் பேசுறாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாநில முதல்வர்கிட்டையும் மற்றும் அதிகாரிகள்கிட்டையும் எல்லாத்தையுமே பிரதமர் ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த நிலச்சரிவு பற்றி. இந்த நிலச்சரிவு பாத்தீங்கன்னா 1200 கோடி ரூபாய் இந்த நிலச்சரிவுனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரள அரசு கொடுத்திருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க பாதிக்கப்பட்டவர்கள் பூராமே திரும்ப மாற்றி வேற ஒரு இடத்திற்கு இவங்களை எல்லாம் தங்க வைக்கணும், இவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2000 கோடி ரூபாய் மாநில அரசு கேட்க உள்ளதாக தகவல் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவை பாத்தீங்கன்னா தேசிய பேரிடரா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர்கிட்ட மாநில முதல்வர் பினராயி விஜயன் கேட்க உள்ளதாக தகவல் உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.